இந்த பதிவை பார்க்க போகிற அத்தனை அன்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெருவாயாகிற அதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். அன்பர்களுடைய திருவடி வணங்கி இந்த பதிவை ஆரம்பிக்கிறேன். இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து இப்போது மார்கழி மாதத்தினுடைய திருப்பாவை, மார்கழி மாதத்தின் சிறப்பு இல்லையா, திருப்பாவை, திருவெம்பாவை, ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி ஞானியார் சுவாமிகள் பாடிய பாடல்கள், இதை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டுருக்கோம். மார்கழி வந்ததுலேருந்து இன்றைக்கி திருப்பாவையினுடைய 20வது பாடல் பார்க்கலாம். ஆண்டாள் நாச்சியார் அரங்கனையே தன் மணாளனாக வரித்து அதை நிகழ்த்தியும் காட்டிய திருவரங்கத்தில் ஊரில் ஆண்டாள் நாச்சியார் பல பேரும் பார்க்குற போது போனாங்க, அடுத்தது உருவம் இல்லாமல் ஆயிட்டாங்க. அருள் தெய்வம் இந்த சதைப்பிண்டத்துக்கு அன்னமய கோஷத்துக்கு தான் வடிவம் இருக்குது. மற்ற இவங்கெல்லாம் அருள் வடிவானவர்கள், ஒளி வடிவானவர்கள். அவங்களுக்கெல்லாம் அந்த தேகத்துக்கு ஒரு அடையாளம் தேவையில்லை, இருக்காது. அந்த நிலையில் அரங்கனோட அவங்க சேர்ந்தாங்க. நம்மை போன்ற இந்த சரீரத்துக்கு தான் காமப்புணர்ச்சி, அவங்களுக்கெல்லாம் அது கிடையாது. அந்த ஆண்டாள் நாச்சியார் பாடிய பாடல். 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் கவிர்க்கும் கலியே துயிலெழாய், செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், செப்பன்னமென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய், உக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய். தேவர்கள் எப்போதும் தேவர்களுக்கு அவங்கெல்லாம் அதாவது இத்தனை யாகம் பண்ணால், இந்த தவம் பண்ணால் அவங்க தேவர்களாக ப்ரமோட் ஆகிடுவாங்க. அவங்க செய்த யாகத்தின் பலன் அவங்களுக்கு தேவலோகத்தில் தேவர்களாக வாழ முடியும். இன்ன காரியம் செய்தால் இன்ன பலன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அந்த துன்பமில்லாத எப்போதும் சதானந்தமாக இருக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கை அது கிடைக்கும். ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன். அது அப்படி இந்த 33 தேவர்கள் அங்கே இருக்காங்க. அவங்களுடைய துன்பத்தை துடைத்தருளும் கருணைக்கடல். இந்த அரக்கர்களால் அசுரர்களால் அவங்களுக்கு துன்பம் ஏற்படும். அவங்களுக்குன்னு தனியாக துன்பம் இல்லை. இவங்களால் அவங்களுக்கு ஏற்படுற துன்பங்களை துடைத்து அருளும் கருணைக்கடலே துயில் நீங்கி எழுந்திரு. பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்கக்கூடியவன், தூய்மையானவன், இறைவன் பரிசுத்தன் இல்லையா. பகைவர்கள் அவனை கண்டா அஞ்சுவாங்க, நடுங்குவாங்க. ஆனால் அதே இறைவன் பகைவர்கள் கண்டா அஞ்சும்படியாக நடுங்கும்படியாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் பக்தர்களை காக்கிறதுக்கும் தீமையை ஒழிக்கிறதுக்கும் வல்ல நேர்மையும் ஆற்றலும் வாய்ந்தவன். ஒரு புலிக்குட்டி அப்படின்னு ஒரு கதை சொல்லுவாங்க. புலி தன்னோட குட்டியை அந்த பல்லால் கடித்து தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல வைக்கும். அது குட்டிக்கு வலிக்காது. அதே புலி ஒரு மானை கடித்து இழுத்துட்டு வந்தால் தன்னோட குழந்தைங்களுக்கு சாப்பாட்டுக்காக இழுத்துட்டு வரதா வச்சுக்குவோம். அதே அளவுக்கு மென்மையாக அந்த மானை பிடிச்சி இழுத்துட்டு வருமா? தனக்கு உணவுன்னு வர்றப்போ மானை அது கடிக்கிற பல்லுடைய அமைப்பு அதே பல் தான், அதே வாய் தான். ஆனால் அப்போ வேறு மாதிரி, இப்போ வேறு மாதிரி இருக்கு இல்லையா. அது மாதிரி இறைவன் பகைவர்களுக்கு அஞ்சி நடுங்கும்படியானவன், ஆனால் பக்தர்களுக்கு அருளக்கூடியவன், தீமையை அழிக்கக்கூடியவன். அந்த ஆற்றல் வாய்ந்த இறைவனே துயிலெழு. துயிலெழுனா அவர் தூங்கிக்கிட்டா இருக்கார்.
மால்னா அறிதுயில் பண்ணுறவருன்றது வேறு. அவர் என்ன இப்போ உறக்கத்திலேயா இருக்கார்? இல்லை, நமக்குள் அவனை எழுந்தருளை பண்ணுறது தான் உண்மையான திருப்பள்ளி எழுச்சி. நாம் தான் தூங்கிட்டு இருக்கோம். உள்ளே இருக்கிற இறைவனை கண்டுபிடிக்கிற திறமை இல்லாமல், அந்த முயற்சி செய்யாமல், உள்ளே இருக்கிற பேரொளியை அனுபவிக்க தெரியாமல் காலத்தை அவமே போக்குவது நாம். அதனால் இறைவனை துயிலெழ பாடினாலோ இறைவனை அங்கே தூங்கிட்டு இருக்காரு எழுப்புறதுன்னு அர்த்தம் இல்லை. நமக்குள் அவனுடைய ஆற்றலை எழுந்தருள செய்யறது தான் அது. அப்படி துயிலெழு அம்மா நப்பின்னையே, நீயும் துயிலெழு. அப்புறம் இந்த ஆற்றல் துயிலெழுந்தால் உடன் இந்த அம்மையும் நப்பின்னையும் எழுந்தால் தான் வேலை ஆகும். இறைவன் அசையா சக்தி, அம்மை அசையும் சக்தி. அப்போ நப்பின்னை எழுந்திருக்கணும். எங்கள் நோன்புக்கு வேண்டிய எல்லா பொருளையும் அந்த இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடு, அவரையும் எழுந்தருளை பண்ணு. எங்களை நீராடுறதுக்கு தயவுசெய்து கருணை காட்டு. நாங்களும் போய் நீராடுறோம். நாங்கள் நீராடுறதுக்கு நீ ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. உங்கள் கண்ணன்கிட்ட சொல்லி அவங்கள எழுந்திருக்க சொல்லு. நீ எழுந்திரு, வேண்டிய பொருளை கொடு. நாங்கள்லாம் இந்த மார்கழி நீராடலில் போய் கலந்து நீராடிட்டு வரணும். எங்களை நீராடுறதுக்கு நீ வழிகாட்டு, கருணை காட்டு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த பாடல் மிக அருமையான பாடல். இதுக்கு அடுத்தது நம்ம திருவம்பாவை பாடல் ஒன்று பார்க்கலாம். இந்த முந்தின பாட்டில் ரொம்ப அழகாக சொன்னாங்க. 19வது பாட்டில், உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் உனக்கொன்று உரைப்போம் கேள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் என் கொங்கை நின் அன்பர் அல்லால் தோள் சேரற்க, எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க, கங்குல் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க, இங்கு இப்பரிசை எமக்கெங்கோன் நல்குதியேல் எங்கெழிலென் ஞாயிறு. சூரியன் எங்கே எழுந்தால் எங்களுக்கு என்ன, எங்களுக்கு வேண்டியது கிடச்சி போச்சு இல்லை அப்படின்ற இந்த பாடலில் பாருங்கள். இப்போது கல்யாண மாலைன்னு ஒரு நிகழ்வு இருக்கு இல்லையா, நிறைய எல்லாரும் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில். சில ஊர்கள்லேயே கல்யாண மண்டபங்களில் ஒரு நாள் நிகழ்வாக இந்த கல்யாண மாலை நிகழ்வு இருக்குது. பல ஊர்களில் போய் நடத்துகிறாங்க. அந்த கல்யாண மாலையில் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ, பெண் தனக்கு கணவன் வேணுன்றா, ஆண் தனக்கு மனைவி வேணும்னு அங்கே பதிகிறாங்க. இவங்களுடைய குவாலிஃபிகேஷன், அதாவது என்ன கல்வி தகுதி இருக்கோ, என்ன பணிபுரிகிறாங்களோ, என்ன சம்பளம் வாங்குகிறாங்களோ, என்ன இப்போ ஜாதியும் சேர்த்துக்கணும். அப்படியும் இருக்கு இல்லையா. ஜாதியெல்லாம் இன்னும் ஒழுங்கியெல்லாம் போயிடல. ஜாதி இருக்கக்கூடாது, ஆனால் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. முதல்ல அரசாங்கம் அதுக்கு முயற்சி எடுக்கணும். அரசாங்கத்தில் எந்த மாணவனுக்கோ நீ என்ன ஜாதின்னு எப்போ கேட்காம இருக்காங்களோ அப்போ தான் ஜாதி உண்மையாக ஒழியும். அதுவரை ஜாதி ஒழியறதுக்கு வாய்ப்பே இல்லை. யாரோ 2 பேர் திருமணம் பண்ணிக்கிட்டா கூட எதிர்ப்பு கொடுக்குற சமுதாயமாக தான் இருக்கே தவிர ஜாதி பிரிவினை அதெல்லாம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது. வேண்டான்னா கூட இருக்குது. மனுஷாளுக்குள்ளே இவ்வளவு பிரிவினையான்னு நினச்சி கஷ்டமாகவும் இருக்குது. ஏதோ ஒரு காரணம் எல்லாம் ஓடிக்கிட்டுருக்கு. இப்போது இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கல்யாண மாலையில் கேட்குற மாதிரி பெண் என்ன கேட்குறா பாருங்கள். அதாவது காதலர் இருவர் கருத்து ஒருமித்து வாழறதான் உண்மையான இல்வாழ்க்கை. அதுதான் அறவாழ்க்கையாக அமையும், வெற்றிகரமான இல்லறமாக இருக்கும். அறவாழ்க்கையாக அமையும், குடும்ப வாழ்க்கை வெற்றிகரமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஏருக்கு மாறாக வித்தியாசமான குணமுள்ள ஒரு ஆடவன் கிடைச்சா அந்த பெண் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாமல் போயிடும். அதுக்கு உதாரணம் நம்ம நிறைய பெண்கள் இருக்காங்க. காரைக்கால் அம்மையார் அது மாதிரி அவங்க கணவன் மாம்பழத்தை சிவனடியாருக்கு கொடுத்தேன்னு சொல்ல முடியல பாருங்கள். சொல்ல முடியாமல் ஓடி போய், ஐயோ இப்போ இவர் கேட்டாரே நான் எப்படி இல்லைன்னு சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. சிவன் ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாரு, இவர் இன்னொரு மாம்பழமும் அவர் கடவுள் தான் கொடுத்தாருன்றது உண்மைன்னா என் கண்ணு முன்னாடி இன்னொரு மாம்பழத்தை வரவழைச்சி காமி பார்க்கலாம் அப்படின்றாரு.
அடுத்த மாம்பழத்தையும் இவங்க கேட்டு வாங்குறாங்க. காமி பார்க்கலான்னாரு, பார்த்தாரு, மாம்பழம் போயிட்டுது. ஆனால் அவருக்கு தெரிய வேண்டியது தெரிஞ்சது, புரிய வேண்டியது புரிஞ்சுது. காரைக்கால் அம்மையாருடைய அந்த தெய்வீகம் புரிஞ்சுது. அதனால் அவர் வேறு திருமணம் பண்ணிக்கிட்டார். இவங்களை தெய்வமாகவே மதிக்க ஆரம்பித்தார். இது என்னதான் கதையாக இருந்தாலும் காரைக்கால் அம்மையாரால் தன் கணவன்கிட்ட ஒரு மாம்பழத்தை சிவனடியாருக்கு கொடுக்க முடியலன்னு சொல்லாததுக்கு என்ன காரணம்? அந்த கருத்து ஒருமித்து இருந்திருந்தால், அவருக்கு இது முரணாக தெரியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் அவங்க சொல்லியிருப்பாங்கல்ல. ஒரு சிவனடியார் வந்தாருங்க, நான் சாப்பாடு போட்டேன், அந்த மாம்பழத்தை அவருக்கு வச்சுட்டேன் அப்படின்னு அவங்களால சொல்ல முடியல. அதையே அவர் சிவனடியார்களை மதிக்கக்கூடியவராக இருந்திருந்தால் காரைக்கால் அம்மையார் கதையே மாறி இருக்கும் இல்லையா? அதுபோல் நிறைய பெண்களுக்கு தன்னுடைய மனதுக்கு ஏற்ற தன் எண்ணங்களை புரிந்து கொள்கிற கணவன் வேணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அதே தான் ஆண்களுக்கும் தன்னுடைய கருத்துக்கு இசைந்த ஒரு மனைவி வேணும்னு தான் எல்லா ஆண்களும் நினைப்பாங்க. அதை இவங்க விண்ணப்பிக்கிறாங்க பாருங்கள். எனக்கு என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி உன்னுடைய அடியாராக இருக்கணும். அப்போ கருத்து ஒருமிச்சிடுமா? எங்கே போகணுன்னாலும் போகலாம், என்ன செய்யணுன்னாலும் செய்யலாம், எதை வாங்கணும் எதை கொடுக்கணுன்னாலும் விரும்பி கொடுக்கலாம். ஏன்னா 2 பேரும் சேர்ந்தே செய்ய முடியும். ஏன்னா கருத்து ஒத்து போகும். அப்போ தான் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். இதை முந்தின பாடலில் காமிச்சாங்க. இப்போது இவ்வளவும் கிடச்சி போச்சு. கிடச்சிட்டா இறைவனுக்கு என்ன செய்யணும்? நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் இல்லையா? அதுதான் 20வது பாடலில் சொல்கிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. திருவெம்பாவை பாடலில் கடைசி பாடலில் வெறும் வணக்கம்தான். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றி யாம் உய்யாட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றி யாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். இப்போ இறைவனுக்கு நன்றி சொல்கிறாங்க. அவங்கவுங்க கேட்டது கிடைக்குது, நினச்சது நடக்குது. அப்போ எல்லாரும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. எல்லாவற்றுக்கும் ஆதியான இறைவா, உன்னுடைய திருவடி மலர்களுக்கு வணக்கம் போற்றுகிறோம். அவை எமக்கு அருள் புரியட்டும். எல்லாவற்றுக்கும் முடிவான உன் சிவந்த தளிர் போன்ற பாதங்களுக்கு வணக்கம். அவை எமக்கு அருள் செய்யட்டும். எல்லா உயிர்களின் தோற்றத்துக்கு காரணமான உன் பொற்பாதங்களுக்கு வணக்கம். எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பாக விளங்கும் உன் மலர் பாதங்களுக்கு வணக்கம். எல்லா உயிர்களுக்கும் இறுதினா என்ன? முத்தி நெறி தானே நம்ம கேட்குறோம். அதுதான் இறுதி. அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அதுதான் தேவை. இந்த உயிர்களுக்கும் இறுதியான உன் திருவடிகளுக்கு வணக்கம். திருமாலும் நான்முகனும் காண முடியாத உன் தாமரை மலர்பாதங்களுக்கு வணக்கம். எங்களை ஆட்கொண்டு அருள் புரியும் உன் பொன் மலர் பாதங்களுக்கு வணக்கம். நாங்கள் மார்கழி நீராட அருள் புரிந்த உனக்கு வணக்கம். இந்த பாவை நோன்பை நாங்கள் கடைப்பிடிக்கிறதுக்கு உதவியாக இருந்த ஒரு செயல் நல்லபடியாக முடியுது அப்படின்னா அதுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். இப்போ பொங்கல் வருதுன்னா அறுவடை, அதாவது விளைச்சல், மழை சரியாக இருந்து நல்லா வயலில் நெல் விளைஞ்சி அந்த சாப்பாட்டு பொருள்கள் இறைவனுக்கு, அப்பா உன்னுடைய அருளால் பூமியை இறைவன் கொடுத்தது, பசுமை இறைவன் கொடுத்தது, நீர் இறைவன் கொடுத்தது, வெயில் இறைவன் கொடுத்தது, இந்த விவசாயம் பண்ணுறதுக்கு உண்டான இந்த உடலும் இறைவன் கொடுத்தது. அப்போ எல்லாம் இறைவன் கொடுத்ததை வச்சு நாம் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி அந்த பலனும் இறைவன் கொடுத்தது. போட்ட விதையெல்லாம் முளைச்சிடுறதில்லை, முளைச்சது எல்லாமே நம்ம கைக்கு கிடைச்சிடுறதில்லை. இதெல்லாம் இருக்குல்ல. அப்படி எல்லாம் இறையருளால் நடந்தது. அதனால் நம்ம அதுக்கு நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்த இறைவனுடைய திருவடிகளை போற்றி வணங்கி
பாடிய இந்த பாடல் மாணிக்கவாசக பெருந்தகை எல்லாரும் தேங்க்ஸ் சொல்கிற முறையில் போற்றி வணங்கி நன்றி சொல்லக்கூடிய இறைவனின் திருவடிகளை போற்றி வணங்கக்கூடிய அந்த பாடல் மிக அருமையான பாடல். இப்போது அடுத்தது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஞானியார் சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பற்றி பாடிய பாடல் பார்க்குறோம். நேற்று முந்தின பதிவில் ஒரு 10 வரிகள் பார்த்தோம். பூந்தாமரைவதி புங்கவன் பிரம்மன் படைத்திடு உலகில் படர்ந்த புண்ணியத்தால் மானுடப் பிறவி மன்னிய உயிர்கள் அறமுதல் 4 அடைந்து உயிரிடுவான். கருணை கொள் பரமன் கருமணி கண்டன் அன்பே வடிவாய் அமர்ந்திடு பரமன் சச்சிதானந்த தனிப்பெருஞ்சோதி முத்தன் பத்தர் முழுமலம் போக்கி பரஞானம் தரு பறையொரு பாகன். அது வரைக்கும் பார்த்தோம். அடுத்தது இப்போ பாருங்கள், அதோட தொடர்ச்சியாக இது அகவற்பா, அதனால் நீளமாக வரிகள் போயிட்டே இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறோம். தூம்புடை எயிற்று பாம்பணி சித்தன் அழிவில் இன்ப அருள் உரு கடவுள் மானை காட்டி மான் பிடிப்பது போல் மானுட வடிவ வள்ளல் என்ன மானுட வடிவ வள்ளல் என்ன குற்றம் போக்கும் குருபரன் என்ன ஞானம் நல்கும் நாதன் என்ன ஊனம் ஒதுக்கும் உத்தமன் என்ன ஆதி அகற்றும் ஆப்தன் என்ன நோயினை நீக்கும் நுண்ணியன் என்ன பிறப்பையழிக்கும் பிஞகன் என்ன இங்கன பலவாய் இயம்பி போற்ற வருவன் என்ன வந்திடு மறைகள் சொல்லுவது உண்மையா துணிந்து அடியேங்கள் வாழ இத்தரையில் வந்த சர்க்குருவே. நம்ம இது இன்றைக்கி இந்த வரி வரைக்கும் பார்க்கலாம். இதில் எவ்வளவு ஆழமான கருத்துக்களை காமிக்கிறார்னு பாருங்கள். இறைவன் பரம்பொருள் தூம்புடை எயிற்று பாம்பணி சித்தன். தூம்புடை எயிறு அப்படின்னா, தூம்புனா ஹோல் ஓட்டை இருக்குது, எயிறுனா யானை தந்தம், அதை அணிந்த சித்தன் யார்? இறைவன் சித்தன். அந்த தூம்புடை எயிரை அவர் ஏன் அணியிறார்? யானையோட தந்தத்தை யானையை உரிக்கிறாரு, பாம்பை அணிஞ்சிட்ருக்காரு. இதெல்லாம் ஏன் அணிஞ்சார் அப்படின்ற அந்த ஒரு பெரிய கதையை அந்த 2 வார்த்தையில் வச்சிருக்காரு ஞானியார் சுவாமிகள். அது ஒரு கதை, சின்ன கதை. அந்த கதையும் நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இப்போது இறைவன் இந்த காரியங்களை செய்ததுனால அவருடைய பராக்கிரமம் அப்படின்றதாக இது போற்றப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. தாருகவனம் அப்படின்னு ஒரு இடம், அங்கே ரிஷிகள்லாம் யாகம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களில் அந்த யாகம் பண்ணுறதை எப்படி செய்கிறாங்க அப்படின்னா, இறைவனுடைய தயவு தேவையில்லை. யாகம் செய்தால் அந்த யாகத்தோட பலனாக நமக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைச்சிடும், அதுவே போதும். இறைவனை கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கடவுளுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் இல்லை, யாகம்தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்கள கர்மகாண்டவாதிகள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த கர்மகாண்டவாதிகளுக்கு இறைவனை வணங்க தேவையில்லை. அதாவது ஒரு இறைவன்றது ஏதோ ஒரு சாதாரண, இவங்கள போல் ஒரு சாதாரண ஒரு ஜீவன் மாதிரி நினச்சிட்டு அதெல்லாம் ஒன்றும் வணங்க வேணாம், நாம் யாகம் பண்ணுவோம். அந்த மந்திர சொற்களை பண்ணி அந்த யாகத்தை முடிக்கிறப்போ அந்த யாகத்தோட தேவதை நமக்கு வரம் கொடுப்போம், நாம் கேட்டது கிடைக்கும். அப்புறம் என்ன வேணும்? அப்புறம் ஏன் அந்த கடவுளை போய் நாம் கும்பிடணும்? தேவையில்லை. நாம் இதில் மிகச்சிறந்த வல்லுநர்கள், இதில் யாகம் பண்ணக்கூடிய விஷயத்தில் நம்மளால் மிகச்சிறந்த வல்லுநர்கள், அதுவே நமக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு கர்வமாக இருக்குது. ஒரு வித்யா கர்வம்னு சொல்லுவோம்ல, ஒரு ரொம்ப அழகாக இருக்கிறவங்களுக்கு ஒரு வகையான கர்வம் வரலாம், மிகப்பெரிய செல்வந்தர்களுக்கு ஒரு வகையான கர்வம் வரலாம், மிகச்சிறந்த அறிவாளிகளுக்கு ஒரு வகையான கர்வம் வரலாம். அது மாதிரி இவங்களுக்கு அந்த யாகம் பண்ணுறதுல இருக்கிற ஆற்றலும் அந்த செயல்பாடும் இவங்களுக்கு ஒரு மாதிரி அலட்சியப்படுத்துகிறாங்க இறைவனை. இறைவனுக்கு இப்போ என்ன, எல்லா பக்தர்களையும் காக்கிறது அவருடைய வேலை இல்லையா? இவங்களுடைய கர்வத்தையும் அடக்கணும், இவங்களையும் காக்கணும். அவங்க
ஒரு கர்வமாக இருக்காங்கன்னா அதுக்கு ஆணவமாகிய இருள் தான் காரணம். ஆணவம், அறியாமை எல்லாமே இருள் தானே. அந்த இருளை போக்குறது இறைவனுடைய செயல். ஆனால் அவங்களாம் உண்மையாக சொன்னால் ரிஷிகள், அதாவது ஏகப்பட்ட தவம்லாம் பண்ணியிருக்காங்க, ரிஷிகளாக இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்களுக்கு அந்த கர்வம் இருக்குன்னா அந்த மலத்தை போக்கணுமா இல்லையா? அதுக்காக இவர் என்ன நினைக்கிறாரு, சரி இந்த தாரகவனத்தை ரிஷிகளோட கொஞ்சம் விளையாடுவோம். அவங்களுடைய இவருக்கு எல்லாமே திருவிளையாடல் தானே, அதனால் கொஞ்சம் விளையாடி நம்ம இவங்களுடைய கர்வத்தை போக்குவோம் அப்படின்னு நினைக்கிறார். அவர் என்ன செய்கிறாரு, திகம்பரராக ஒரு பிட்சாடனமூர்த்தி போல் திகம்பரராக வடிவெடுத்துக்கிறார். வடிவெடுத்துக்கிட்டு திருமால் இவருக்கு சப்போர்ட்டு, மோகினி பெண்ணாக. இன்னொரு இடத்துலையும் அவங்க திருமால் மோகினி வடிவம் எடுப்பார். இப்போ மோகினி வடிவம் எடுத்துக்கிட்டு வான்னு கூப்பிடுறாரு. திருமால் உடனே அவர் மோகினி பெண்ணாக போகிறாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப ரொம்ப அழகு. அப்படி இந்த தாரகவனத்து ரிஷிகள் முன்னாடி போய் சிவன் என்ன பண்ணுறாரு, ரிஷி பத்னிகள் முன்னாடி போய் பாடுறதும் ஆடுறதுமா அவர் இருக்கார். திருமால் மோகினியாக இருக்கிற திருமால் என்ன பண்ணுறாரு, ரிஷிகள் பக்கம் போயிட்டார். ஆண்களை மோகினியாக இருக்கிற திருமால் போய் மயக்கிறாரு. ரிஷி பத்னிகளை சிவபெருமான் திகம்பரராக போய் மயக்கிறார். இப்போ இவங்க எல்லாருமே உண்மையாக சொன்னால் மயங்கிட்டாங்க. அது மயங்கிட்டோன்னு சொல்கிறதுக்கு ஒரு வெக்கம், அதாவது நிறைய வீக்னஸை ஒத்துக்கிறதே ஒரு கஷ்டமான விஷயம். அது மாதிரி இவங்கெல்லாம் ரொம்ப மயங்கிட்டாங்க. அப்போ ரிஷிகள்லாம் சொல்கிறாங்க, நீ என்ன இங்கே இப்படி வந்திருக்க, ஏன் எங்கள் பெண்கள் முன்னாடியெல்லாம் நீ போய் ஆடுற பாடுற அப்படின்னோடனே, நீங்களும் தான் மோகினி பின்னாடி போய் மயங்கிட்டீங்க. உங்கள் ரிஷி பத்னிங்கள்லாம் ரொம்ப அப்படியே கற்பில் சிறந்தவங்க அது இதுன்னு சொன்னீங்களே, கர்வமாக இருந்தீங்களே, இதை பாரு ஏன் அழகில் மயங்கி ஏன் பின்னாடி வர்றாங்க அவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னோடனே இந்த ரிஷிகளுக்கெல்லாம் ரொம்ப ரோஷம், ரொம்ப கோபம், ரொம்ப வெறுப்பாக இருக்குது. ஐயோ நம்மளை இப்படியெல்லாம் அசிங்கப்படுத்துகிறானே இந்த திகம்பரன் அப்படின்னு அவங்களுக்கு வெக்கமாகவும் இருக்குது. அந்த வெக்கம் கோபமாக மாறுது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, இவ்வளவு இதுவாக சொல்லிட்டல எங்களை, நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம் பார், இந்த திகம்பரனுடைய திமிரை நம்ம எப்படியாவது அடக்கணும், இவன் நம்மளே அலட்சியமாக பேசிட்டானே அப்படின்னு ஒரு யாகம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தான் யாகம் பண்ணுறது சுலபமாச்சே, ஒரு யாகம் பண்ணுறாங்க. அந்த யாகத்திலேருந்து என்னெல்லாம் வருது பாருங்க. ஏங்கப்பா, அந்த யாகத்தில் ஒரு நெருப்பு கோலம் வருது. அதை இவர் என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாங்க, சிவபெருமானை அழிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க. அவங்க அது யாகமே அதுக்காக தான் பண்ணாங்க. பண்ணால் அதில் என்னெல்லாம் வருதோ அதையெல்லாம் அனுப்பி 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 சிவபெருமானை அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அதில் என்ன வருதுன்னா பெரிய நெருப்பு கோலம் வருது. இவர் என்ன பண்ணார், வாங்கி கையில் வச்சுக்கிட்டார். இவருக்கு அது என்ன பெரிய விஷயமா, பாம்பு வருது, அவங்க ஒரு பாம்பு அனுப்புகிறாங்க. அதை என்ன பண்ணார், எடுத்து கழுத்தில் மாட்டிக்கிட்டார். டமருகம்னு வருது, அதை எடுத்தார் கையில் பிடிச்சிக்கிட்டாரு. மண்டையோடலாம் அனுப்பிச்சாங்க, அதை எடுத்து மாலையை போட்டுக்கிட்டாரு. ஒரு சிங்கத்தை அனுப்புகிறாங்க. இதெல்லாம் என்ன இவருக்கு விளையாட்டு. கருவண்டை அனுப்புகிறாங்க, நடனம் ஆடுற இடத்துல நீ எனக்கு ஸ்ருதி கூட்டிக்கோ, எனக்கு நீ அடங்கி நான் நடனம் ஆடுறப்போ நீ ஸ்ருதி கூட்டு அப்படின்னு சொல்கிறாரு. பூதம், ஒரு பூதத்தை ஏவல் பண்ணுறாங்க. அந்த பூதத்தை என்ன பண்ணுறாரு, அடக்கி ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாரு. முயலக்கன் அப்படின்னு ஒரு குட்டை பூத அரக்கனை அனுப்புகிறாங்க. இழுத்தாரு, தன்னோட காலு கீழே போட்டு அழகாக அது மேலே நின்று நடனம் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. காலடியில் முயலகனை அடக்கி வச்சுட்டார். மிகப்பெரிய அரக்கனாக இவங்க அனுப்புகிறாங்க. எல்லாத்தையும் வாங்கி வாங்கி அவர் கையில் அடக்கமாக வச்சுக்கிட்டார். அந்த ஒரு கடைசியாக என்ன பண்ணாங்க, என்னடா அது ஒன்றுமே நடக்கலையே, நம்ம என்னென்னவோ அனுப்புகிறோம் பயன் இல்லாமல் இருக்கே அப்படின்னு மிகப்பெரிய முரட்டு யானையை அந்த யாகத்திலேருந்து வர வைக்கிறாங்க. அது என்ன பண்ணுச்சு, சிவன் இப்போது ஒரு
ஜால வித்தை காமிக்கிறார். சிவனை போய் அது வாயில் வச்சு முழுங்கிடுது. சிவன் தானே முழுங்க விட்டாதான் அதால் முழுங்க முடியும். இவர் அது மாதிரி வேணும்னே ஆக்ட் விடுறாரு. சிவனை போய் வாயில் முழுங்கிடுது அந்த யானை. அரக்க யானை, பெரிய யானை. இப்போது உலகம் எங்கோ இருளாக போச்சு. அப்போ ரிஷிகளுக்கெல்லாம் சும்மா வெற்றி கழிப்பு, நம்ம சிவபெருமானை ஜெயிச்சிட்டோம், நம்ம அனுப்பிச்ச யானை சிவனை முழுங்கிடுது, இனிமேல் அவ்வளோதான், சிவன் அழிஞ்சாருப்பா, நம்ம இனிமேல் நாம் தான் ராஜ்யம், நாம் தான் அரசாட்சி, அதனால் சிவன் தோத்துட்டாரு, நாம் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு அப்படி கொண்டாட்டமாக இருக்கிறாங்க. இந்த சமயத்தில் இவர் போனார்ல, யானையோட வயிற்றுக்குள்ளே இருக்கார். சிவனே நெருப்பு வடிவினன். இவங்க அனுப்பிச்ச நெருப்பும் அவர்கிட்ட தான் இருக்குது. இவரே நெருப்பு வடிவானவர், ஒளி வடிவானவர். அவர் என்ன பண்ணார், சிவன் தன்னோட உடம்ப இருக்க 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 பெருசாக்குறார், சூடாக்குறார். யானைக்கு இந்த சூடும் தாங்கலை. இவர் தன்னை பெருசாக்கும் பொழுது யானையோட வயிறு எவ்வளவு தாங்கும்? அது என்னதான் அரக்க யானையாக இருந்தாலும் ஒரு அளவுக்கு தானே அது தாங்கும். சிவன் எடுக்கிற உருவத்துக்கு யானை எடுக்க முடியுமா? அதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஆனால் இறைவனுக்கு எதுவுமே லிமிட் இல்லை. அதனால் இவர் என்ன பண்ணுறாரு, அந்த அரக்க யானையினுடைய வயிறை கிழிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய உருவம் எடுக்கிறார். மாலை எனக்கு தன்னுடைய திருவடி திருமுடியை காமிக்காத எவ்வளோ அந்த சராசரத்துக்கும் பறந்து விரிஞ்சு நின்றவர் இல்லையா அவரு. அப்பேற்பட்டவருக்கு இது என்ன சாதாரண விஷயம்? அப்படி பெருசானோடனே அந்த யானையோட வயிறு கிழிஞ்சு போச்சு, யானை அழிந்தது. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த தாருகவனத்து ரிஷிகள் வெட்கப்படும்படியாக அந்த யானையோட தோலை உரித்து மேலே போத்திக்கிறார். இதோ பாருங்கப்பா, நீங்கள் அனுப்பிச்ச யானையோட அழிவு, அதை பாருங்கள், தோலை நான் போட்டுக்கிட்டேன் அப்படின்றாரு. அப்போ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம இனிமேல் இவர்கிட்ட ஜெயிக்க முடியாது போல் இருக்கே அப்படின்னு வந்து எல்லாரும் மன்னிப்பு கேட்குறாங்க. இப்போ இந்த வேதம் என்ன பண்ணுச்சு, அவங்க முன்னாடி யாகம் பண்ணுறப்போ வேதங்கள்லாம் அவங்களுக்கு துணையாக இருந்தது இல்லையா. அவங்க சொன்ன மந்திரத்துக்கு ஒரு பலன் கொடுக்கணும் அப்படின்னு வேத புருஷன் அவங்களுக்கு துணையாக இருந்தார் இல்லையா யாகம் பண்ணுறப்போ. இப்போ அவர் வந்து சிவபெருமான்கிட்ட மன்னிப்பு கேட்குறார். அது அவங்க அனுப்பிச்ச விஷயங்கள்லாம் மான் வடிவில் வந்தாங்க, மானை தூக்கி கையில் வச்சுக்கிட்டாரு. தாருகவனத்து ரிஷிகள்லாம் நொந்து வருந்தி அவங்க பல வகையால் பாதிக்கப்பட்டாங்க. நோயாகவும் உடலினுடைய பல கோளாறுகளாலையும் அவங்க வருந்தி என்ன பண்ணுறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க சிவபெருமான்கிட்ட. அதுக்கப்புறம் அவங்கள மன்னித்து அவங்க உண்மையை உணர வச்சு இதுக்காக தான் நாடகமாடிய உண்மையை சொல்லி, ரிஷி பத்னிகள் கற்பால் கெட்டவர்கள் அல்ல, நீங்கள் புரிஞ்சிக்கணும், உங்களுடைய கர்வம் அடங்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இதை நான் செய்தேன் அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் அந்த தாருகவனத்து ரிஷிகளுக்கு ஞானோபதேசம் பண்ணி வைக்கிறாரு. இந்த திருவிளையாடல் எங்கே நடந்தது அப்படின்னா, மயிலாடுதுறையிலேருந்து பூந்தோட்டம் போகிற சாலையில் இந்த வழுவூர் இருக்குது. இந்த வழுவூர்னால் அது யானையை தான் குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வழுவூரில் இந்த திருவிளையாடல் நடந்ததாக சொல்லப்படுது. அந்த பகுதியில் உள்ளவங்க அங்கே இருக்கிற வழுவூரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் இந்த திருவிளையாடல் ரசித்து இறைவனை கும்பிடுங்க, ஆணவம் அழியும். அந்த மயிலாடுதுறையிலேருந்து பூந்தோட்டம் ரொம்ப பக்கம்தான், அந்த சாலையில் தான் இந்த வழுவூர் இருக்குது. இந்த கதையை இந்த பாடலில் ஞானியார் சுவாமிகள் காமிக்கிறார். எப்படி காமிக்கிறார் பாருங்கள், அவரை சித்தனாக காமிக்கிறார். இறைவன் சித்தன் தான், இவ்வளோ சித்து விளையாட்டெல்லாம் பண்ணார், இத்தனை பொருளை அடக்கி தன் கையில் வச்சுக்கிட்டாரு. தூம்புடை எயிற்று பாம்பு அணி சித்தன், அழிவில் இன்ப அருள் உரு கடவுள். அந்த அருள் உருவில் நம்முடைய உடல் அழியக்கூடிய உடல், ஆனால் இறைவனுடையது
எப்போதும் அழிவில்லாத முடிவில்லாத அளவில்லாத இன்ப அருள் உரு கடவுள். அழிவில் இன்ப அருள் உரு கடவுள். அவர் இங்கே எதுக்கு வந்தார் அப்படின்னா, மானை காட்டி மான் பிடிப்பது போல ஒரு யானையை கொண்டு, காட்டில் இருக்கிற யானையை மற்ற யானைகளை பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. ஒரு யானையை கொண்டு, ஒரு பெண் யானை இருக்குன்னா அதை தேடி ஆண் யானை வரும், ஒரு ஆண் யானை இருக்குன்னா பெண் யானை தேடி வரும். அந்த மாதிரி ஒரு யானையை கொண்டு போய் அதை பள்ளத்தில் போட்டு மற்றவங்களெல்லாம் மற்ற யானைகளை எல்லாம் வர வச்சு அந்த யானைகளையும் இவங்க எப்படி பிடிக்கணுமோ அப்படி பிடிச்சிக்குவாங்க. அது மாதிரி மானை காட்டி மான் பிடிப்பது போல், இதெல்லாம் மான் பிடிக்கிறவங்களுக்கு அந்த டெக்னிக்கெல்லாம் தெரியும். அந்த மானை காட்டி மான் பிடிப்பது போல் மானுட வடிவ வள்ளல் என்ன. இறைவன் அழிவில் இன்ப அருள் ஒரு கடவுள். தூம்புடை எயிற்று பாம்பணி சித்தன். அவர் இப்போ என்ன பண்ணியிருக்காரு, மானுட வடிவ வள்ளல் என்ன, வள்ளலாக மானுட உருக்கொண்டு இங்கே வந்திருக்கார் பூமிக்கு. குற்றம் போக்கும் குருபரன் என்ன, ஆன்மாக்களுடைய குற்றத்தை போக்கக்கூடிய குருவாக. ரெட்டியப்பட்டி சுவாமிகள் குருநாதர் இல்லையா, அதை இறைவன் இங்கே வந்த கதையை இப்போ இவர் சொல்கிறார். ரெட்டியப்பட்டி சுவாமிகளை குருபரன் கையிலிருந்து வந்தவர் அப்படின்னு சொல்கிறார். மானை காட்டி மான் பிடிப்பது போல் மானுட வடிவ வள்ளல் என்ன, குற்றம் போக்கும் குருபரன் என்ன, ஞானம் நல்கும் நாதன் என்ன. விநாயக பெருமான் ஞான வடிவினன் இல்லையா, அந்த ஞானத்தை மக்களுக்கு வழங்கிறதுக்காக ஞானம் நல்கும் நாதன் என்ன, ஊனம் ஒதுக்கும் உத்தமன் என்ன, மனசில் இருக்கிற ஊனங்களை ஒதுக்கும் உத்தமன் என்ன, ஆதி அகற்றும் ஆப்தன் என்ன. ஆதியிலே நம்மோட, அது இறைவன் எப்படி அனாதியோ ஆன்மா அனாதி, ஆணவம் அனாதின்னு நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுது. அந்த ஆதியில் ஆன்மாவோடு கலந்திருந்த ஆணவத்தை ஆதி அகற்றும் ஆப்தன் என்ன. ஆதியில் ஆன்மாவோடு கலந்திருந்த ஆணவத்தை இப்போ அகற்றுது. ஏன்னா ஆன்மா பேரானந்தத்தை அனுபவிக்கணும்னா அந்த பரிசுத்தனான இறைவனுக்கு பரிசுத்தமாக இருக்கிற ஆன்மா தான் போய் சேர முடியும். அது கூட இருக்கிற மலங்கள் இருந்தால் இறைவனை சேர முடியாது. அதனால் என்ன பண்ணுவார் இறைவன், இதையெல்லாம் ஒன்று ஒன்றா போக்குறார். குற்றம் போக்குறாரு, ஊனம் ஒதுக்குறாரு, ஆதியை அகற்றுறாரு. அடுத்தது நோயினை நீக்கும் நுண்ணியன் என்ன. மனநோய், உடல் நோய், வினை, அந்த நோய் எல்லா நோயையும் நீக்கும் நுண்ணியன் என்ன, பிறப்பை அழிக்கும் பிஞகன் என்ன. இப்போ எல்லாத்தையும் பண்ணியாச்சு, குற்றத்தை போக்கியாச்சு, ஞானத்தை கொடுக்குறாரு. ஞானம் நல்கும் நாதன் என்ன, ஞானத்தை கொடுக்குறாரு. ஊனத்தை ஒதுக்கிட்டாரு, ஆதி அகற்றும் ஆணவத்தை அகற்றிட்டாரு. பிறப்பை அழிக்கும் பிஞகன் என்ன. இத்தனையும் செய்கிறப்போ பிறவி அகன்றுடும், யமனுக்கு வேலை இல்லை. இன்னன பலவாய் இயம்பி போற்ற, இது மாதிரியெல்லாம் சொல்லி பலவாய் இயம்பி போற்ற வருவன் என்ன. இது மாதிரியெல்லாம் நாம் போற்றும்படியாக இறைவன் பூமிக்கு வருவன் என்ன. வந்திடு மறைகள் சொல்லுவது உண்மையா துணிந்து. வேதங்கள் இறைவன் பூமிக்கு மானிட கொண்டு உருக்கொண்டு வருவான் அப்படின்னு மறைகள் சொல்லுதே, அதை உண்மையாக துணிந்து அடியங்கள் வாழ, ஆகா வேதம் சொன்னதே சரியாகத்தான் இருக்குது அப்படின்னு அடியங்கள் வாழ இத்தரையில் வந்த சர்க்குருவே. குருநாதா, நீங்கள் இந்த பூமிக்கு வந்தப்போ நாங்கள் வேதங்கள் சொன்ன அந்த கருத்து சரிதான், ஆகா நடந்து போச்சு, வேதங்கள் சொன்னதே உண்மை அப்படின்னு நாங்கள் வாழும்படியாக இந்த தரையில் வந்த சர்க்குருவே அப்படின்னு ரெட்டியப்பட்டி சுவாமிகளை குருவாக என்னென்னவா சொல்கிறார் பாருங்க. மானுட வடிவ வள்ளல் என்ன, குற்றம் போக்கும் குருபரன் என்ன, ஞானம் நல்கும் நாதன் என்ன, ஊனமொதுக்கும் உத்தமன் என்ன, ஆதி அகற்றும் ஆப்தன் என்ன, நோயினை நீக்கும் நுண்ணியன் என்ன, பிறப்பை அழிக்கும் பிஞகன் என்ன.
இத்தனை காரியங்களையும் செய்யறதுக்காக நீ வேதங்கள் சொன்ன மாதிரி கையிலிருந்து இறங்கி பூமிக்கு சர்க்குருவாய் வந்திருக்கிறாய். அடியங்கள் இந்த வேத கருத்தை உண்மையாக துணிஞ்சிட்டோம், உண்மைதான்னு தெரிஞ்சிட்டோம். உண்மையாக துணிந்து அடியங்கள் வாழ இத்தரையில் வந்த சர்க்குருவே அப்படின்னு ஞானியார் சுவாமிகள் ரெட்டியப்பட்டி சுவாமிகளை பாராட்டும் இந்த பாடல் மிக 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 கிடைத்தற்கருமையான கருத்து அமைந்த பாடல்கள். ரெட்டியப்பட்டி சுவாமிகளை தெரிந்த எல்லாருக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரம். ஞானியார் சுவாமிகள் அப்படி பாராட்டி சுவாமிகளை பாராட்டி இருக்கக்கூடிய இந்த பாடல் உண்மையிலே மனசுக்கு சுவாமிகளுடைய உயரத்தை இன்னும் அடியார்கள் மனசில் பதிய வைக்கும், புரிஞ்சிக்க வைக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்கள். ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டா இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும், இந்த ஹோட்டலுக்கு போங்க அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோமா? ஒரு ஜவுளி கடையில் துணி எடுக்கிறோம், இங்கே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது, இந்த ஜவுளி கடைக்கு போங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோமா? அதுபோல் இந்த விஷயங்கள் நல்ல விஷயங்கள்னு உங்கள் மனசுக்கு பட்டால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். இதுவரை பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். இந்த அகவற்பா தொடரும். வாழ்க வளமுடன். அடுத்த பதிவில் சந்திப்போம்.